அனைவருக்கும் வணக்கம். நான் வாத்தியார். தமிழ் ஃபன் யூடியூப் சேனலாக தற்போது நாங்கள் பார்க்க போகிற விடயமா இருப்பது புஷ்பா 2வின் டெய்லரானது வெளியிடப்பட்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. அதை பற்றி ஒரு காணொலியை தயாரிக்க போகின்றது. நீங்கள் செய்ய வேண்டிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இவ்வாறான வீடியோக்களை கண்டிப்பாக பார்க்க முடியும், உண்மையான செய்திகளையும் பார்க்க முடியும் என கேட்டு வீடியோக்குள்ளே போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது புஷ்பா 2 டெய்லரை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் உங்கள் கருத்தை தமிழ் ஃபன் யூடியூப் சேனலோடாக சொல்லிக்கொள்ள முடியும் என கேட்டு வீடியோக்குள்ள போவோம். வாங்க. ஓப்பன் சீனே ஜானு இருக்கு. யாரு அவன்? பணத்து மேல மதிப்பில்லை, காசு அவரை கண்ட பயம் இல்ல. இவன் ஆள் மனசுல ஏதோ பலி இருக்கியா? புஷ்பா டாய் அக்ஷர். மூவியை பொறுத்த ஒவ்வொரு காட்சியும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. लेकिन साउंड बहुत बड़ा. அல்பா அர்ஜுன். புஷ்பாங்கிறது பேர் இல்லை. அல்பா அர்ஜுன் நடைக்கு இந்த மூவி ஓடும் என்றான் சொல்லுவாங்க. அல்பா அர்ஜுன் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்குது. புஷ்பா 1 விட 2 வேறு லெவலில் அவர் ஸ்டைல் இருக்கின்ற பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற டெய்லரை பொறுத்த வரைக்கும். ஸ்ரீவள்ளி பொண்டாட்டி பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்? புஷ்பா 1ல் எவ்வளவுக்கு லவ் ஃபீல் ஆரம்பித்தோ இந்த மூவி, அதே மாதிரி தான் புஷ்பா 2லையும் லவ் ஃபீல் ஒரு மூவியாக இருக்கக்கூடாது. யாருப்பா அது? வில்லம் போல. வேற மாதிரி நடித்தாலே வேற லெவலில் இருக்கும். அவ்வளவுக்கு தத்துருவம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவனுக்கு வர வேண்டிய பைசா இன்டர்நேஷனல் மூவியை தயாரிக்கும் போல இருக்கு. காட்சியை பொறுத்தவரை அப்போ தயாரிக்கும். 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் சண்டை காட்சி அல்வா அர்ஜுன் வேறு லெவலில் இருக்கு. பார்க்கும்போதே தெரியுது. புஷ்பா நான் நேஷனல் நினைச்சியா? சுகுமார் வேறு லெவல் எடுத்தீங்க. இன்டர்நேஷனல். எப்போ நான் ஸ்டைலில் தான் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் மூவியில் எப்படி இருந்த ஸ்டைலோ அதே மாதிரி தான் ஸ்டைலையும் இந்த மூவிக்கு எடுத்திருக்கிறான். ஃப்ளவர் புஷ்பாண்டா ஃப்ளவர் ஃபயர் வேற மாதிரி. டிசம்பர் 5 தான் வரப்போகுது. புஷ்பா 2 டெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான முறையில் தனது வேலையினை செய்திருக்கின்றார் சுகுமார் அவர்கள் என்று தான் குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது. சுகுமார் அவர்கள் தான் இந்த மூவியினை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். ஒரு சிறப்பான ஒரு மூவியாக இந்த புஷ்பா மூவி காணப்படும். புஷ்பா 1 விட புஷ்பா 2க்கு அதிகமான எதிர்பார்ப்பினை வழங்கியிருக்கின்ற ஒரு டெய்லராக இந்த டெய்லர் காணப்படுகின்றது. புஷ்பா 2 எப்படி இருக்கப் போகின்றது என்பதை டிசம்பர் நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. டிசம்பர் 5 இந்த புஷ்பா 2 மூவியானது திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றது. அல்பா அர்ஜுனின் நடிப்பு என்பது இந்த டெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான முறையில் தனது நடிப்பினை கொண்டு போயிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவர் ஸ்டைலை விடாமல் அவர் ஸ்டைலை கொண்டு அவர் எப்படி அந்த நடிப்பார் என்பதையும் சிறப்பான முறையில் இந்த டெய்லர் மூலம் காட்டியிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. புஷ்பா 2 மூவியினூடாக அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டும், அவர் நடையாக இருக்கட்டும், அவர் ஃபைட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஸ்டைலான முறையில் தனது
நடிப்பினை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஒரு ஜதார்த்தபூர்வமாக தனக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை சிறப்பான முறையில் எடுத்து நடித்திருக்கின்றார் என்றுதான் குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது. இந்த மூவியினை பொறுத்த ஒவ்வொரு காட்சியும் சிறப்பான முறையில் இந்த டெய்லரை பார்க்கின்ற போது இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஒவ்வொரு காட்சியும் விறுவிறுப்பான முறையில் நகர்ந்து சொல்லிக் கொண்டது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஜிஎம் என்பது சிறப்பான முறையில் இருக்கின்றது. தேவி பிரசாத் அவர்கள் இந்த மியூசிக்கினை வழங்கியிருந்தார். ஒரு சிறப்பான முறையில் தனது இசையினை வழங்கியிருக்கின்றார் என்றுதான் இந்த டெய்லரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. சுகுமார் அவர்கள் சிறந்த முறை தனது இயக்கத்தை வழங்கி எந்தெந்த இடத்துக்கு டயலாக் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் கச்சிதமான முறையில் வழங்கியிருக்கின்றார் என்றுதான் இந்த டெய்லரை பார்க்கின்ற போது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அல்பு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அவரின் ஃபேன் பேக்ஸான ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒருவராக அல்பு அர்ஜுன் காணப்படுகின்றார். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பினை அந்த ரசிகர்களுக்கு வழங்கியிருக்கின்ற ஒரு மூவியாக இந்த புஷ்பா 2 காணப்படுகின்றது. புஷ்பா 1 விட புஷ்பா 2க்கு அதிகமான எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது. ஏன்மா புஷ்பா 1 ஆனது ஒரு வேறு லெவலில் இருந்த ஒரு மூவியாக காணப்படுகின்றது. அதற்காக புஷ்பா 2 அதிகமான ஒரு எதிர்பார்ப்பினை வழங்கி இருக்கின்ற மூவியாக தற்போது மாறி இருக்கின்றது. இந்த டெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான முறையில் தனது நடிப்பினை அல்பு அர்ஜுன் அவர்கள் வழங்கியிருக்கின்றார் என்றுதான் குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது. எவ்வாறான மூவி அது இருக்க போகின்றது என்பதையும் டிசம்பர் 5 வெளியாக போகின்றது. நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க டிசம்பர் 5 திரையரங்குகளில் எவ்வாறு முறையில் இந்த மூவியானது இருக்க போகின்றது. தமிழ் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய ரசிகர் அதாவது உலகங்கள் வாழுகின்ற ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பினை வழங்கி இருக்கின்ற ஒரு டெய்லராக இந்த டெய்லர் காணப்படுகின்றது. எப்படி இருக்க போகின்றது மூவி என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவருக்கும் வழங்கியிருப்பதை இந்த டெய்லரினூடாக நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சுகுமார் அவர்கள் சரியான முறை தன் இயக்கத்தினை வழங்கியிருக்கின்றார் என்பதையும் நாங்கள் இந்த மூவியினை பொறுத்த வரைக்கும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லரை பொறுத்த வரைக்கும் அழகான முறையில் அறிந்து கொண்டோம். இந்த மூவி டெய்லர் எப்படி இருக்கின்றது போல் நல்லா இருக்கின்றது. அதாவது போல் டிசம்பர் 5 திரையரங்கில் எவ்வாறு முறை இந்த மூவி இருக்கும் என்பது அதிகமான எதிர்பார்ப்பினை வழங்கியிருக்கின்றது. முதல் புஷ்பா 1 ஒரு சிறப்பான முறையில் ஒரு எதிர்பார்ப்பினை வழங்கியிருந்தது. அதைவிட புஷ்பா 2 டெய்லர் ஆனது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பினை வழங்கியிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மூவியை பார்க்கின்ற போது அவ்வாறான ஒரு டெய்லராகவே இந்த டெய்லர் அமைந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு காட்சியும் விறுவிறுப்பான முறையிலே நகர்ந்து சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நடித்த அனைத்து வரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மூவியில் நடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்பு அர்ஜுன் அவர்கள் ஒரு ஸ்டைலான ஒரு நடிப்பினையும் அவர் தனது பேச்சின் ஒரு மாறுபட்ட ஒரு நடிப்பினையும் வழங்கியிருக்கின்றார் புஷ்பா 2 என்றுதான் குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது. ஒரு இன்டர்நேஷனல் மூவி ஆகவே இந்த மூவி காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த டெய்லர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வாறு முறையிலே இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மூவியாகவே இந்த புஷ்பா 2 காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய ரசிகர்கள் மட்டுமல்ல, உலக வாழ் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை வழங்கியிருக்கின்ற ஒரு டெய்லராக இந்த புஷ்பா 2 டெய்லர் காணப்படுகின்றது. இதோடு எனது காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் உண்மையான செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் தமிழ் பண்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கருத்து இருந்தால் அந்த டெய்லரை பற்றி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லிக்கொள்ளலாம் என கேட்டு இதோடு எனது காணொலி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.